எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வில்லேஜ் பேப்பர் சேனல் மூலமா என்ன பண்ண போகிறோம்னா இறால் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய இறால். இதை வந்து உரித்து ஃப்ரை பண்ணி சுலபமான முறையில் எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இறாலை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டைகர் இறால்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே வரியாக இருக்குல்ல, அதனால் இந்த டைகர் இறால்னு சொல்லுவாங்க. இது நல்ல சந்தையில் வாங்கினது. இதை பார்த்திங்கன்னா இது தலைப்பகுதியில் தான் எல்லாம் குடல்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது ஈஸியாக தலை எடுத்தோம்னா எல்லாமே வந்துடும். அதை மட்டும் போய் எடுக்கலாம். இறால் வந்து பாதிக்கு பாதி சதை பகுதியும் பாதி வந்து தோல் பகுதி வேஸ்ட்டு பகுதியுமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கிலோ வாங்கினாலும் 1/2 கிலோ கறி தான் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குடல் பகுதியுமே நீட்டாக வரும். அது கையால் எடுக்கும்போதே எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது தோல். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நார்மல் இறால்னா ஈஸியாக வந்துடும். இது தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் குடல் பகுதி. உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நீட்டாக வருது பாருங்கள். இது இந்த முதுகு தண்டு இடத்துல இருக்கும். இதுதான் அது குடல் பகுதி. குடல் செரிமான ஆகி வெளில போகிறது. இதை எடுத்துகிட்டாலே போதும். இது சுத்தமான எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறால் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான மசாலா ஐட்டம்லாம் எடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி எடுத்துருக்கோம். இது மல்லிப்பொடி. இது 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இது வந்து 4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி எடுத்துருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவு வந்து மிளகு, இடித்த மிளகு எடுத்துருக்கோம். அரைக்கக்கூடாது, இடித்து எடுத்துக்கங்க. ரெண்டாவது பார்த்து தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம். இந்த எல்லாத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா அந்த இறாலை கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இறால் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தால் மசாலா வந்து சரியாக இறங்காது. ஸோ அதனால் வந்து சின்ன பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ அதனால் சின்ன பீஸாக போட்டிருக்கோம். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அதில் வந்து மசாலா இறங்காது. ஸோ அதனால் சின்ன பீஸாக போடுங்க. சின்ன இறாலாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நாங்கள் வாங்கினது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நாங்கள் அது கொஞ்சம் பீஸாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 1/2 hour மட்டும் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளை வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரியணும். கொஞ்சம் அதை அரிஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக 1/2 hour கழிச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறால் வறுக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ், மீடியம் சைஸு ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் ஆம்லேட் போடுற சைஸில் பொறுசாக வெங்காயத்தை நறுக்கிக்கிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்கேன். அந்த பூண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பல்லையும் ரொம்ப பொறுசாக கட் பண்ணி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கோம். அந்த பச்சை மிளகாயும் நல்லா க்ளீனாக கட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கு. 3 தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சிட்டோம். இப்போ வானல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பெருஞ்சீரகம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்றதுனால வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி இப்போ கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம். இது மிளகாய் நல்லா இடித்து, இது எதுக்குன்னா கொஞ்சம் கலரை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இடித்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லா கொடுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த எண்ணெயை பார்த்தீங்களா, அந்த காஷ்மீர் சில்லி போட்டது நல்ல ஒரு மாதிரி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வதக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வறுவலுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்ப்பாங்க. அதுமாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதிலே நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கமே பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை பார்த்து நல்லா வதங்கி நல்லா எல்லாமே டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எறா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்ச எறா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எறாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எறாவிலேயே வந்து நமக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எறா வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். அந்த டைமில் எறா பார்த்திங்கன்னா லப்பர் மாரி ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த ஹீட்லேயே அது வேகிற மாரி நம்ம கிண்டி ஊற்றி இருக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா இறால் நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கான அடையாளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுன்னா இறால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு வந்து கரம் மசாலா போட்டோம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்தளவுக்கு போட்டால் போதும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வச்சுருக்கோம். மிளகு சீரகத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இது அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை. இதை எதுக்கு கடைசி நேரத்தில் போடுறோன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து கிடைக்காம போயிடும். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ கடைசி ஃபைனல் டேஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இந்த கருவேப்பிலை போட்டு கிண்டும் போது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வாசனையும் சேர்ந்து ஒரு நல்ல விதமானதாக கொடுக்கும், வாசனையை கொடுக்கும். ஓகே, ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறால் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இறால் அந்தளவுக்கு வாசனையாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த இறால் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் இறங்கி அந்த வாசனையாகவும் இருக்குது. அதே சமயம் இந்த ஹார்டாகவும் இல்லாமல் லப்பர் மாரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா அதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக நல்லா ஃப்ளேவர் வந்துடுச்சு. வீட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.